Taste the Daily. வீடியோ போட்டோட நோக்கம் வந்து போனா அத்திக்கடவுனால எல்லாருமே பயனடைஞ்சிருக்கிறோம். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே வீடியோ போட்டுதுங்க. அந்த வீடியோவையுமே நிறைய அரசியல் பண்றாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க காலை தொட்டு கேட்டுக்கிறேங்க, இது ஒரு வெற்றி பெற்ற அத்திக்கடவோட நன்றி செலுத்தும் விழாங்க. அதுக்காக வந்திருக்கிறவங்க மட்டும் இருங்க. யார் இதை அரசியலாவோ தனிநபர் சார்ந்தோ யாரும் பார்க்க வேண்டாங்க. ஏன் சொல்றேன்னா, நைட் 12 மணிக்கெல்லாம் போன் பண்றது, நீ எப்படி அப்படி சொல்லலாம்? நான் அப்படித்தான் சொல்லுவேன். நான் சொல்லிங்க, இங்க இருக்கிற இத்தனை பேரும் சொல்றாங்க அந்த எடப்பாடியார் ஐயா தான் இந்த ஒரு அடிக்கல் நெட்டி ஒரு 85% வேலையை முடிச்சாங்க. நான் வந்து நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வரோம்னு சொல்லித்தான் வீடியோ போட்டோமோ தவிர ஏன் மூலியமா தான் உங்களுக்கு போய் சேருதான்னு கேட்டா கிடையாதுங்க. இப்படி ஒரு திட்டத்தை 60 ஆண்டு கால போராடித்தான் இன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்து இன்னைக்கு நாம உட்காந்துருக்கிறேங்க. ஒண்ணும் இல்லை, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற வாழையாகட்டும் தென்னையாகட்டும் எத்தனை மரம் சாஞ்சிருக்கு இங்க இருக்கிறீங்களுக்கு. இன்னைக்கு ஒண்ணும் இல்லைங்க, பூவாடு தண்ணி போகுது குளத்துல. டெய்லி 4 கிலோ மீன் பிடிக்கிற அளவுக்கு தண்ணி கிடக்குது. எல்லா கிணத்துக்கும் போறதுக்கு தண்ணி வந்துடுது. எந்த கொம்பனாலையும் பண்ண முடியாதுங்க ஐயா எடப்பாடியார் இந்த அளவுக்கு கொண்டு வந்து. ஏன்னா எல்லா ஏரியா எடுத்துட்டீங்கன்னா ஏதோ ஒரு வாய்க்கா பாசனம் இருக்கு, ஆத்து பாசனம் இருக்கு, நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா இனிமேல் நாம் அப்படி கிடையாதுங்க. முந்தானேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், தண்ணி போயிட்டு இருக்கிறது. அதுக்கு அப்படித்தான் என்னங்கிறாங்கன்னா, எங்கேயோ போய் எங்கேயும் போலிங்க, எங்க ஊர் குளத்துல தண்ணி போயிட்டு இருக்குது, அதைத்தான் நான் எடுத்து போடுறேன். அதனால வந்திருக்கிறவங்க எல்லாருமே இந்த சைடில் இருக்கிறவங்க பின்னாடி சேர் இருக்குதுங்க, தயவு செஞ்சு எல்லாருமே உட்கார்ந்து பாருங்க. அதே மாதிரி மதிய உணவு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிக்குது, எல்லாருமே சாப்பிட்டு வந்து உட்காந்து பாருங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த கலை, அதுக்கு முன்னாடி அண்ணன் கும்மி ஆகிட்டு பவளப்பூர் கும்மி அவியலுக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எல்லாருக்கும் இந்த மேடை கிடைச்சிடாதுங்க. இந்த மேடை கிடைச்சதுக்கு இங்க அத்தனை பேர் நான் ஒரு 2 நாள் வந்திருந்தேன், 2-3 நாள் இங்க அத்தனை பேர் அப்படி வேலை செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அத்திக்கடவு குழுக்களுக்கும் விவசாயிகள் கட்சிகளுக்கும் சரி, அரசியல் சார்ந்த அமைப்புகளும் சரி, எல்லாத்துக்குமே பெரிய நன்றிங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நின்றுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் சேர்த்து இவ்வளவு ஒரு நடனம் எல்லாம் வச்சு ஒரு எடப்பாடி ஐயாவை இந்த அளவுக்கு வந்து அவ்வளவு தூரம் பண்றாங்க. உங்களுக்கு கடைசியா ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன், என்னன்னா ஆட்டம் முடிஞ்சா நல்லா கை தட்டுங்க. நிக்கிற பொருசுகள் எல்லாம் பாருங்க, நல்லா தொழில் இதுக்கெல்லாம் எதையும் எதிர்பார்த்து வரல. தண்ணின்னு என்னன்னு கூட தெரியாது, குளத்துல தண்ணி போகுதுன்னா தெரியாது. ஆனா ஆட்டத்துக்கு போலாமா, வர்றேன் அவ்வளவுதான். இங்க இருக்கிறதெல்லாம் பாருங்க, நல்லா 5ஆவதுக்குள்ள படிக்கிற டிக்கெட்டு நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் கலை மேல இருக்கிற ஆர்வத்துல வெளியே வந்திருக்குது. நீ நல்லா கைதட்டி என்கரேஜ் பண்ணீங்கன்னா இன்னும் 4 இடத்துக்கு நல்லா போவாங்க.
அண்ணா அப்படியே தண்ணி கொண்டு வாங்கண்ணா. கம்பத்தாட்டத்தை தொடர்ந்து அடுத்த நிகழ்வுகள் நடக்க வருகிறது. பல நிலைகளிலே இதற்கு உதவியர்கள் என நீங்கள் எல்லோரும் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அனைவருக்கும் பச்சை துண்டு அணிவித்து கௌரவிக்கின்ற நிகழ்வானது இப்பொழுது நடக்கவிருக்கின்றது. ஆகவே அனைவரும் பந்தலுக்குள் வந்து அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பச்சை துண்டு அணிவித்து கௌரவிக்க வேண்டும் என்று எண்ணம் இருந்தாலும் கூட ஒவ்வொருவரையும் மேடையிலே அழைத்து சிறப்பு செய்ய முடியாது என்கிற காரணத்தினால் நீங்கள் இருக்கிற இடங்களிலேயே நம்முடைய தன்னார்வலர்கள் மூலம் உங்களுக்கு பச்சை துண்டு அணிவித்து கௌரவிக்கப்படுவீர்கள் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது தன்னார்வலர்கள் நீங்கள் இருக்கின்ற இடத்திற்கே வந்து உங்களுக்கு பச்சை துண்டு அணிவித்து கௌரவிப்பார்கள். கொடுத்துருக்கீங்களா?
கிஞ்சின தம்பி ஆத்துக்கு அந்த பக்கம் ஆடு மேய்க்கிஞ்சின தம்பி ஆடு போன மயிர் போச்சு நீ ஆடத்துக்கு வந்து சேரு அத குளத்தாரம் குட்டி மேய்க்கி குருமா அணைஞ்சின தம்பி அந்த குட்டி போன போச்சாது நீ இந்த கூட்டத்துக்கு வந்து சேரு